எல்லாருக்கும் உடல் ஆரோக்கியம், மன அமைதி மற்றும் ஆனந்தம் என்பது மிக முக்கியமாக தேவை. இந்த மூணும் பெறுவதற்காக நிறைய வழிகள் இருக்கு. ஆனால் அதில் தியானம் என்பது கூட ஒரு வழி. தினமும் ஒரு முறைப்படியாக தியானம் செய்தால் நமக்கு உடல் ஆரோக்கியம், மன அமைதி மற்றும் ஆனந்தம் என்பது எந்த கஷ்டமும் இல்லாமல் இயல்பாக நமக்கு கிடைக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதற்காக தினமும் நாம் இந்த தியானத்தை எப்படி செய்வது, தியானம் செய்தால் எந்த விதமான நன்மைகள் நமக்கு கிடைக்கும், தியானம் செய்யவில்லை என்றால் எந்த விதமான நஷ்டங்கள் நமக்கு கிடைக்கும் என்ற விஷயங்கள் எல்லாமே நாம் தெரிஞ்சுக்கலாம். தியானம் என்றால் மிக்க சுலபம், எந்த விதமான கஷ்டமும் கிடையாது. கீழே தரையின் மீதாகட்டும் இல்லை சேர் மீதாகட்டும் நல்லபடியாக கால் ரெண்டும் கிராஸ் பண்ணிக்கணும், கைகளை ரெண்டும் இந்த மாதிரி கோர்த்துக்கணும், கண்ணாடி இருந்தால் கழட்டி விடணும், கண்ணுகளை ரெண்டும் மூடிக்கொண்டு இயல்பாக உள்ளே செல்லும் மூச்சையும் வெளியே வரும் மூச்சையும் கவனிக்கணும். இவ்வளோதான் தியானம் என்றால். மனசு எந்த விதமான எண்ணங்களும் இல்லாத ஒரு நிலைக்கு செல்வதற்கு முயற்சி பண்ணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அந்த எண்ணங்களற்ற நிலைதான் தியானம் என சொல்லப்படுகிறது. இந்த மாதிரி தினமும் ஒரு முறைப்படியாக நம்முடைய வயசு எத்தனை வருடங்கள் இருக்குமோ அத்தனை நிமிடங்கள் ஒரு சிட்டிங்கில் நம்ம உட்கார்ந்து தியானம் செய்தால் நமக்கு கிடைக்க வேண்டியது எல்லாமே கிடைக்கும். நமக்கு தேவையில்லாத பொருட்கள் எல்லாமே போகும். நம்மக்கிட்ட இருக்க வேண்டிய பொருட்கள் எல்லாமே இருக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் தியானத்துடைய சிறப்பு. இந்த தியானம் நமக்காக நாம் செய்கிறோம், மற்றவர்களுக்காக நாம் செய்ய மாட்டோம். நமக்காக நாம் எதுக்காக செய்யணும் அப்படின்னா, நம்முடைய ஆரோக்கியம், நம்முடைய மன அமைதி, நம்முடைய ஆனந்தம் மற்றவர்கள் யாரும் தரமாட்டாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது நாமே சம்பாதிக்கணும். அதற்காக தினமும் தியானம் செய்யுங்க. ஆரோக்கியமாக, ஆனந்தமாக, மன அமைதியுடன் வாழ்க்கையை வாழ்வோம்.